தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். பராசக்தி பேரை கேட்டாலே சும்மா அதிருதுன்ற மாதிரி பொங்கல் வெளியீடாக வந்து நடிகர்கள் சிவகார்த்திகேயன், ரவிமோகன் நடிப்பில் இயக்குனர் சுதா கொங்கரா இயக்கத்தில் இன்றைக்கி திரையரங்குகளில் பராசக்தி வெளியாக இருக்குது. படம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு. பராசக்தி இந்த படத்தோட ஆரம்பம் வந்து எங்கே இருந்து ஆரம்பிச்சதுன்னா, நடிகர் சூர்யா, துல்கர் சல்மான் இவங்களெல்லாம் நடிப்பில் வந்து புறநானூறு அப்படின்ற ஒரு டேக் வேர்டு வச்சு சுதா கொங்கரா இயக்கிறதா வந்து ஒரு அறிவிப்பு வெளில வந்துச்சு. அந்த அறிவிப்பு வரும்போதே வந்து இந்த படம் வந்து இந்தி மொழி திணிப்புக்கு வந்து எதிராக தான் வரப்போகுது, இது ஒரு பீரியட் ட்ராமா அப்படின்றது எல்லாமே அப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்தி மொழி திணிப்புக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு வரலாறே இருக்குது. அதுக்காக பல தியாகிகள் தங்களோட உயிரையும் உடைமைகளையும் நிறைய இழந்தவர்களும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படி ஒரு வரலாறை வந்து சுதா கொங்கரா மாதிரியான ஒரு இயக்குனர் வந்து படமாக எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு அந்த பேச்சுவார்த்தைகள், அந்த அறிவிப்புகள்லாம் வரும்போதே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நாளடைவில் என்ன ஆகிடுச்சுன்னா, சூர்யா அந்த படத்துலேருந்து சூர்யா துல்கர்லாம் விலகி புதுசாக ஒரு டீம் செட் ஆச்சு. அது யாருன்னா நடிகர்கள் சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா, ஸ்ரீலீலா இவங்க எல்லாமே ஒரு இந்த படத்துக்குள்ள வராங்கன்னு சொல்லி படத்துக்கு பராசக்தினே படம் பேர் வச்சு படத்தான வேலைகள்லாம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருந்துச்சு. படமும் வந்து இன்றைக்கி வெளியே வந்திருக்கு. நம்ம வந்து பெருசாக வந்து இந்த என்ன கதை அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம டீசர் ட்ரெய்லர் போஸ்டர்லேயே காமிச்சிட்டாங்க. அதாவது மதுரையில் வந்து செலியன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் வந்து சிவகார்த்திகேயன் இருக்கார். அவர் வந்து என்னென்னா, அவர் வந்து ஒரு மாணவர்கள் அமைப்பே வச்சுருக்காரு. அவர் வந்து அவர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது காலேஜில் படிக்கும்போது தமிழ் மொழி வந்து ரொம்ப வந்து நசுக்கப்படுறது, அப்புறம் வந்து தொடர்ந்து வந்து மொழி உரிமைகளுக்காக வந்து மேலே இருந்து மத்திய அரசுல இருந்து வந்து தொடர்ந்து வந்து ஹிந்தி மொழியை திணிப்பு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது தமிழ் சூழலில். தமிழ்நாட்டில் அப்படி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே தமிழ் புறக்கணிக்கப்பட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு மொழி தமிழ் தான் நமக்கு தெரியும். நம்மளால் தமிழ் தான் நல்லா பேச முடியும். நல்லா வந்து அதை வச்சு தான் நம்மளால் வந்து ஒரு பிழைப்பையோ இல்லை வந்து மற்ற விஷயங்களையோ வந்து தேடிக்க போக முடியும். அப்படி இருக்க சூழலில் இந்தியை கொண்டு வருது, ஒரு மத்திய அரசாங்கம் வந்து ஹிந்தியை கொண்டு வருது. அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அன்றைக்கி இருந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஆதரவு கொடுக்குற மாதிரியான சில வேலைகளை பண்ணுது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, செலியன் அதாவது சிவகார்த்திகேயன் வந்து அதை பார்த்து வந்து ரொம்ப வெகுண்டு இருந்து எழுதுறாரு. அவர் வந்து இது எப்படியாச்சும் இதை முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கூட்டத்தை வச்சிருக்காரு. அதை வச்சு சில முயற்சிகள்லாம் பண்ணுறாரு, தடுக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. படத்தோட அறிமுக காட்சியை வந்து சிவகார்த்திகேயன் அறிமுகம் ஆகிற காட்சியை வந்து ஒரு ட்ரெயினில் வந்து ரவிமோகன் 2 பேருக்கும் அதை ஓப்பனிங் சீன். அந்த 1959 வந்து அப்படி ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. ட்ரெயினை வந்து நிப்பாட்டி சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அப்படி அந்த அறிமுக காட்சியிலே தெரிஞ்சிருது செலியன் வந்து தமிழுக்காகவும் ரொம்ப மொழிப்பற்று கொண்ட ஒரு ஆள் அப்படின்னு. பட் கட் ஆச்சுன்னா என்ன ஆகுதுன்னா, செலியனோட வாழ்க்கையில் அவரோட நண்பர் மூலிமா ஒரு சின்ன ஒரு இழப்பு ஏற்படுது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு இந்த கிராட்டம்லாம் வேண்டாம், நம்மளும் மற்றவங்க மாதிரி கொஞ்சம் அமைதியாக ஏறலாமே அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து செலியன் போகிறாரு. காலங்கள் கொஞ்சம் மாறும்போது திரும்பவும் அந்த பிரச்சனை ஓயல. 1965 ஹிந்தி மொழி திணிப்பு வந்து திரும்ப இன்னொரு ரூபத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது இந்த முறை யார் அடக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அதர்வா. செலியன் அதாவது சிவகார்த்திகேயனோட தம்பியாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். அவருமே ஒரு மாணவர்களை திரட்டி இந்த மொழி திணிப்புக்கு எதிராக வந்து சில விஷயங்கள் பண்ணும்போது அண்ணன் சிவகார்த்திகேயன் என்ன சொல்கிறாருன்னா, வேண்டாம் நீ நல்லா படித்து ஏதாவது வேலைக்கு போடா, இவங்களும் அவங்க வாழ்க்கையை பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் என்னதான் இருந்தாலும் மொழி இல்லையா, அது எப்படி ஒருத்தங்க கூட முடியும், படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் வந்து எப்படி விடுவாங்க. அன்றைக்கி இருந்த சூழலை வந்து இயக்குனர் வந்து சுதா கொங்கரா அப்படியே காட்டுறாரு. அன்றைக்கி எப்படி இருந்துச்சு, அன்றைக்கி இருந்த ஒரு தமிழ்நாட்டில் பரபரப்பான சூழலில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு, மாணவர்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க அந்த மொழி திணிப்பை அப்படின்ற விஷயத்தில் வந்து அதர்வாவை வச்சு பண்ணுறாங்க. அப்படியான சூழலில் இன்னொரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனை நடக்கும்போது எதுவுமே வேண்டான்னு ஒதுங்கி இருந்த செலியன் என்ன முடிவு எடுக்கிறாரு, தன் மொழிக்காக என்ன முடிவு எடுக்கிறாருன்னு ஒரு விஷயம். சேம் டைம் வந்து அதர்வா கதாபாத்திரம் ஏதாவது ஒன்று பண்ணி இந்த மொழி திணிப்பை வந்து முறியடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அவர். அப்புறம் ஸ்ரீலீலா, இவங்க எல்லாத்தையும் ஒரே புள்ளியில் இணைக்கிறது வந்து மொழி தான், தமிழ் மொழி தான் அந்த இணைப்பு பாலமாக ஒரு இருக்குது. இதனால் வந்து ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஆகுது, அரசு வந்து எப்படியான எதிர்ப்பில் சம்பாதிக்குது, அது வந்து மதுரையில் ஆரம்பிக்கிற பிரச்சனை, பொள்ளாச்சியில் ஆரம்பித்த பிரச்சனை, அப்படி தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் ஆரம்பித்த பிரச்சனை டெல்லி வரையும் எப்படி போச்சு அப்படின்றது தான் ஹிந்தி மொழி திணிப்பு அந்த ஒரு மொழி போராட்டத்துக்கு உண்டான ஒரு பேஸ். அதை வந்து இயக்குனர் சுதா கொங்கரா வந்து பராசக்தியில் வந்து முடிஞ்ச அளவு கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். முக்கியமாக வந்து இந்த படம் பார்த்து முடிக்கும்போது ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்த மாதிரி உண்மையிலேயே வந்து 1965 நம்ம சாதாரணமாக இன்றைக்கி ஒரு லாங்குவேஜை வந்து நம்ம ஒரு பேசுகிறதுக்காகவும் நம்ம வந்து நம்மளோட உணர்வுகளை சிந்தனைகளை பரிமாற்றத்துக்காகவும் மட்டுமே நினச்சிட்ருக்கோம். பட் அது எவ்வளோ பெரிய உரிமை சார்ந்த ஒரு விஷயம், அது ஒரு மொழி நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய அதிகாரம் அப்படின்றது எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து இயக்குனர் வந்து காட்சி வந்து வசனங்கள் மூலியமாகவும் இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது எப்படி இருக்குன்னா, உண்மையிலேயே வந்து அன்னைக்கு இருந்த தமிழ் சூழலில் வந்து
எப்படியான மொழி மொழி மேலே எவ்வளோ ஒரு பற்றும் ஒரு நேசமும் இருந்திருந்தால் அந்த போராட்டங்கள்லாம் வெடிச்சிருக்குன்றது நம்மளால் வந்து யூகிக்க முடியுது. அதுக்காக வந்து இயக்குனருக்கு வந்து ஒரு பாராட்டுகள். ஏன்னா இந்த மாதிரி கதையை வந்து கமர்ஷியல் படங்களில் வந்து ஏதோ ஒரு லைன் வைக்கிறது வேற. பட் மொத்த படமும் இதை பேஸ் பண்ணி செட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுன்றது வந்து ரொம்ப ஒரு கடினமான காரியம். அந்த வேலையை வந்து சுதா குமாரா வந்து கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். குறிப்பாக வந்து 1965 பொள்ளாச்சியில் இந்த இந்த மொழி சார்ந்த இந்த மொழி திணிப்புக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் ஒரு பெரிய துப்பாக்கி சூடு நடக்குது. அதில் சில பேர் இறந்து போகிறாங்க. அந்த சம்பவம் தான் இந்த படத்தோட ஒரு மையமான ஒரு விஷயமா கிளைமேக்ஸில் வந்து நிற்கிது. அது அதை அது அந்த காட்சியை வந்து தேட்டரில் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருந்துச்சுன்னா, உண்மையிலேயே வந்து அன்னைக்கு இருந்த சூழலில் வந்து இது ஒரு இது எவ்வளோ மோசமாக இருந்திருக்குன்றதை வந்து நம்மளால் வந்து கற்பனை பண்ணும்போது, இந்த படம் வந்து என்ன பேச வந்துச்சோ அதை வந்து சரியாக பேசியிருக்குன்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. பட் இருந்தாலும் வந்து இந்த படத்தோட குறைகள் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, இது முழுக்க முழுக்க மொழி திணிப்பை சம்மந்தமாக மொழி திணிப்புக்கு எதிரான ஒரு படமாக வந்திருந்தா கூட நல்லாவே வந்திருக்கும். பட் என்னென்னா அவ்வளோ பெரிய படத்தை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு சில எலிமெண்ட்ஸ் வைக்கணுன்ற மாதிரி சில காதல் காட்சிகள் சில சில விஷயங்கள்லாம் உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. அது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, படம் வந்து 2.25 மணி நேரம் நீளமாக இருக்குங்காட்டி சில சிவகார்த்திகேயனுக்கும் ஸ்ரீலலிதாவுக்கும் உண்டான காதல் காட்சிகள்லாம் கொஞ்சம் இடத்துல சோர்வு தருது. முக்கியமாக முதல் பாதியில் ஒரு 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 இதே ஒரு பெரிய எமோஷனல் கனெக்டே இல்லாமல் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கிற மாதிரி இருக்கும்போது இந்த படம் வந்து எங்கேயோ விலகுதே அப்படின்ற மாதிரி தோண வைக்குது. செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்க என்ன பேச வந்தாங்களோ அந்த விஷயங்கள்லாம் பேசும்போது ஓகே, ஓவராலாக வந்து இந்த படம் வந்து அந்த கோர் பாயிண்ட் போய் ரீச் பண்ணுது. பட் இருந்தாலும் இடையில வந்து கொஞ்சம் சின்ன சின்ன தடைகளை சந்தித்த மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய இந்த படத்தில் ஒரு குறை தான். நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. அவரோட கரியரில் வந்து வித்தியாசமான நகைச்சுவை கதாபாத்திரங்கள் இல்லை வந்து ஏதாவது ஒரு காதல் கதையாக இருந்தாலும் அது என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு யோசிப்பார். பட் முதல் முறையாக ஒரு அரசியல் திரைப்படம், அதுவும் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வில் ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அது அவரோட கேரக்டருமே ரொம்ப அழகாக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் வந்து அவர் எப்படி இருக்கிறாரு, பின்னாடி அவர் கேரக்டர் எப்படி மாறுது, இறுதியாக அவர் என்ன ஆகிறாரு அப்படின்றது எல்லாமே வந்து நாருக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து ஸ்க்ரீன் பிளேயில் உட்காந்துருக்கு. ரவிமோகனுக்கு அதே மாதிரி தான். அவருக்கு வந்து பெரிய டைலாக்ஸ் கிடையாது. அவரோட கண் பார்வையாக இருக்கட்டும், உடல் மொழியாக இருக்கட்டும், இதுலேயே வந்து அவர் என்ன கன்வே பண்ணணுமோ அதை வந்து ரொம்ப அழகாக வந்து கன்வே பண்ணுறாரு. அதர்வாவுக்குமே வந்து என்ன சொல்கிறது, அதர்வாவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து சின்னதுரை அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. ஒரு பீரியட் லுக்கில் அவரை பார்க்கும்போது வந்து ஒரு சம்திங் நம்ம வந்து ஒரு பழைய காலத்தில் இருந்து அவரோட வசன உச்சரிப்பாக இருக்கட்டும், அந்த உடல் மொழியாக இருக்கட்டும், ஒரு தேர்ந்த நடிகர்ன்றது வந்து அதர்வாவுக்கு எங்கேயாவது ஒன்று இது பண்ணிடுறாரு. ஏன்னா அவருக்கு வந்து பரதேசி மாதிரியான படங்களில் நடித்த ஒரு அனுபவம் இருக்குது. ஒரு பீரியட் ட்ராமாவில் வந்து அவர் நடித்த அனுபவம் இருக்குங்காட்டி அவருக்கு என்னவா எப்படி நடிக்க அந்த உடல் மொழி எப்படி கொண்டு வரணும்லாம் அழகாக தெரிஞ்சிருக்கு. ஸ்ரீலீலாவுக்கு தான் தமிழில் முதல் படம். ரொம்ப நல்வரவு தான் அவங்களுக்கு. ஏன்னா சில காட்சிகள்லாம் வந்து சிவகார்த்திகேயன் இருக்க காட்சியெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஹிந்தி கற்றுக்கிறதுக்காக சிவகார்த்திகேயன் அவங்க வீட்டுக்கு போகிறதா இருக்கட்டும், அங்கே வந்து அவங்க வந்து தெலுங்கில் பேசுகிறதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தெலுங்குன்றதையும் இன்னொன்று சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த படம் வந்து மெயினாக தமிழ்நாட்டில் தமிழ் வாழ்க அப்படின்னு எடுக்கப்பட்ட படம் தான். தமிழ் தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு டேக்லைனோட தான் இந்த படங்கள் உருவாக்கப்படுது. பட் இருந்தாலும் இந்த படத்தில் வந்து சில காட்சிகளில் வந்து தெலுங்கு சார்ந்து, ஏன்னா ஸ்ரீலீலா வந்து இந்த படத்தில் வந்து தெலுங்கு பேசக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அவங்க. பட் இது திராவிட மொழிகள் சார்ந்து தான். திராவிட மொழிகள் எல்லாமே வந்து இந்திக்கு எதிராக இருக்கிற ஒரு நிலைப்பாடு இந்த படம் பேசினாலுமே கொஞ்சம் அந்த தமிழ் வாழ்க தமிழ் தீ பரவட்டுன்ற ஒரு விஷயத்தில் வந்து கொஞ்சம் தெலுங்குக்கு கொஞ்சம் அந்த பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. பட் அது படமாக பார்க்கும்போது பெருசாக டிஸ்டர்ப் பண்ணலைனாலும் ஏன் வந்து அந்த மொழியை மட்டும் ஏன் வந்து அவங்க ரொம்ப கொஞ்சம் கொண்டாடினாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தோணுச்சு. முக்கியமாக வந்து இந்த படத்தோட அரசியல் அன்னைக்கு வந்து ஒரு மொழி திணிப்பு எப்படி நடந்துச்சு. ஒரு மொழின்றது வெறும் மொழி மட்டும் கிடையாது. ஒரு மொழி வந்து இன்னொரு நிலத்துக்குள்ளே வந்துச்சுன்னா அங்கே அதிகார மாற்றங்கள் நடக்கும். அங்கே வந்து மக்களோட வாழ்வாதாரங்கள் டோட்டலாகவே மாறும். படித்தவர்கள் படிக்காத இந்த கணக்கு வழக்கெல்லாம் இல்லாமல் ஒருத்தரோட வாழ்க்கையே ஒரு மொழி மாற்றக்கூடிய சூழல் இன்றைக்குமே இருக்குது. அப்படி இருக்க சூழலில் 1960களில் ஒரு விஷயம் நடக்குது. சேம் டைம் அது இன்றைக்கி இருக்க அரசியல் சூழல்லையுமே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒரு மத்தியிலிருந்து இங்கே என்ன நடக்குது, இங்கேருந்து மத்தியில் என்ன நடக்குதுன்றது சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு இல்லையா. இந்த படம் எங்கேயாவது பெருசாக கனெக்ட் ஆச்சுன்னா அதுக்கான காரணம் வந்து இன்றைக்கி இருக்க அரசியல் சூழலே அது பெரிய மாற்றம் பண்ணல. இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை இதை பற்றி நம்ம பேசணும்னா அதுக்கான சூழல் இன்றைக்குமே இருக்குது அப்படின்றத வந்து இந்த படம் வந்து மேலுமே உறுதி பண்ணுது. முக்கியமாக அந்த படத்தோட வசனங்கள் வந்து ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப அதாவது மொழி சார்ந்து அன்றைக்கி இருந்த அரசியல் விஷயங்கள் சார்ந்து ரொம்ப ஒரு கான்சியஸாக எழுதியிருக்காங்க. ஏன்னா இது மொழி திணிக்கிறது எதிர்த்த படம் தான். அது மொழிக்கு எதிரான படம் இல்லை. இப்போ ஹிந்தி மொழியை வந்து ஏன் திணிக்கிறீங்க எங்ககிட்ட அப்படின்னு கேள்வி கேட்குற படம் தான் ஒழிய ஹிந்திக்கு எதிரானவோ இந்தி மக்களுக்கு எதிரான படமாவோ இல்லை அப்படின்றத இவங்க வசனங்கள் மூலியமாகவே திரும்ப எங்கெங்கே இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் பதிவு பண்ணுறாங்க. படத்தோட ஆரம்ப காட்சியிலே அதை பண்ணுறாங்க. படத்தோட ஒரு டெல்லியில் ஒரு காட்சி நடக்குது, அங்கேயுமே வந்து அதை காட்சிப்படுத்துகிறாங்க. அந்த விதத்தில் எல்லாமே இந்த படம் வந்து
தான் ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்துச்சு. அந்த நிலைப்பாட்டை வந்து எந்த இடத்துலையுமே வந்து மீறல. அது வந்து அதோட இது பண்ணுது. சேம் டைம் வந்து சென்சார்லேருந்து நிறைய இடங்களுக்கு வந்து மியூட் பண்ணியிருக்காங்க, சில காட்சிகள் நீக்கியிருக்காங்க. பட் அதெல்லாம் இல்லாமல் இந்த படம் வந்து ஓவராலாக வந்து ஓகே, அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்கன்றது நல்லாவே புரிகிற அளவுக்கு தான் வந்திருக்கு. மியூட் வார்த்தைகள் வந்து பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தலை. கட் பண்ண காட்சிகள் என்னன்னு தெரில. மேபி அந்த காட்சிகள்லாம் இடம் பெற்றிருந்ததுன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா இன்னுமே கொஞ்சம் ஒரு அழுத்தமான படமாக கூட வந்திருக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் அவங்க வந்து கோட்டை விட்டுட்டாங்க. ஆரம்பத்தில் ஒரு ஒரு இதில் இருக்குது, ஒரு ஸ்டேஜிங் பண்ணுறாங்க. அந்த ஸ்டேஜிங் வந்து ஒரு பீக்கில் போகும்போது சம்மந்தமே இல்லாமல் ஒரு காதல் காட்சி உள்ள வந்து அந்த 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 மொமெண்ட்டை கெடுக்குது. செகண்ட் ஹாஃபில் வந்து அதுவுமே ஒரு நல்ல பீக்கை ஒரு கிளைமேக்ஸ் போகும்போதெல்லாம் வந்து நமக்கே ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பே வருது. என்ன கொந்தளிப்புனா, அன்னைக்கு எப்படி உண்மையிலேயே வந்து ஒரு மொழிக்காக வந்து எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க, எவ்வளோ பேர் அடி வாங்கியிருக்காங்க, எவ்வளோ கஷ்டங்களை வந்து இவங்க பார்த்துருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்ம சும்மா வந்து ஒரு மொழியை வந்து அழகாக கடந்து போயிடுறோம்ல, இது வந்து அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. பட் அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் சூழல்ன்றதை வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு நமக்கு அதை யோசிக்க வைக்கிறாங்க. அது படம் பார்க்கும்போது அந்த எமோஷன்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. பட் எங்கேயோ சம்வேர் அது வந்து டக்குன்னு கட் ஆகிறது வந்து அதோட திரைக்கதையோட பலவீனம் தான் அது. அது அந்த மட்டும் கரெக்டாக அந்த ஆர்க்கு மட்டும் கரெக்டாக ஃபிட் பண்ணியிருந்தாங்கன்னா, இது ரொம்ப நிறைய பேர்கிட்ட வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாகவே அந்த மொழி சார்ந்து நல்லா கனெக்ட் ஆகிருக்கும். பட் அது பண்ணாதங்காட்டி இந்த படம் வந்து ஓகே, ஒரு தமிழ் தீ பரவியதா அப்படின்னு கேட்டால் பரவி இருக்கு. பட் வந்து பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு அது பண்ணல அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தினமணி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.